ஆண்டவரே நீங்க என் கூட இருக்கீங்களா இல்லையான்னு தெரியலன்னு சொல்லிட்டு ஒரு டவுட்டோட, ஒரு கன்ஃபியூஷனோட, ஒரு குழப்பத்தோட, ஒரு பதட்டத்தோட என்ன பண்ண போறேன் என் வாழ்க்கையில? இன்னைக்கு நம்ம பார்க்கிற மரங்கள், விலங்குகள் அல்லது நீர்வார் மீன், நம்ம வளர்க்குற நாய்க்குட்டி எல்லாமே, இது எல்லாமே யார் மூலமாக உண்டாக்கப்பட்டது? நீங்க இல்ல, ஆமா, கர்த்தர் மூலமா உண்டாக்கப்பட்டது. அதோட நோக்கம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு மரமுக்கு தேவைப்படுற 3 விஷயங்கள் என்னன்னா, முதலாவது ஒரு மரத்துக்கு தேவைப்படுறது சூரிய ஒளி, 2வது காற்று, 3வது நீர். ஓகேங்களா? ஸோ இந்த 3 இருந்தால் தான் ஒரு மரத்தால் தன்னோட இடத்துல இருந்து வளர முடியும். கரெக்டா? இதை ஒத்துக்கிறீங்களா எல்லாரும்? ஆமாம். சில யாராச்சும் சயின்டிஸ்ட் இருந்தீங்கன்னா இல்லைன்னா சொல்லிடுங்க. சரி, இது இருந்தால் தான் வளர முடியும். ஒரு விலங்குக்கு அடிப்படையான தேவைகள் 3 விஷயம். ஒன்று, அதுக்கு தேவை சாப்பாடு, 2வது அது சுவாசிக்க தேவையான காற்று, 3வது அது தூங்குவதற்கும் தங்குவதற்கும் அதுக்கான ஒரு இடம். இது கரெக்டா? இந்த 3 இருந்தால் தான் விலங்குகள் அதோட வேலையை அது பராமரிக்க முடியும். அப்படின்னா எப்படி இந்த உலகத்தில் ஒவ்வொரு விஷயங்களுக்கும் 3 காரியங்கள் தேவன் வைத்திருப்பார். ஒரு மீனா இருந்துச்சுன்னா அதற்குள்ள ஒரு ஜீவன் இருக்கு, அந்த ஜீவன் தண்ணிக்குள்ள இருக்கணும், தண்ணிக்குள்ள இருந்தாலும் அதால சுவாசிக்க முடியும்ன்ற தேவன் வச்சிருப்பார். அப்போ நான் இருக்கிறேன்னா எனக்கு தேவன் வச்சிருக்க 3 காரியங்கள் என்னவென்றால், முதலாவது பரிசுத்த ஆவியானவர், 2வது இயேசுவானவர், 3வது அவங்க 2 பேருக்குள்ளேயும் நான் இருந்தா மட்டும்தான் என்னுடைய வாழ்க்கையில நான் ஜெயிக்க முடியும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன், ராமன் சொல்லுங்களேன். அப்போ இன்னைக்கு என் குடும்பத்துல நம்ம பார்த்தோம்னா, நம்முடைய குடும்பத்துல பார்த்தோம்னா எல்லாரும் இயேசுவை ஏற்றுக்கொண்டார்களா? யாராச்சும் நாங்க குடும்பமா வந்திருக்கோம் பிரதர், யாருமே தவறல, நாங்க குடும்பமா வந்திருக்கோம். கை தூக்குங்க, கை தூக்கி ஓட்டு பாதில் கீழே கேட்டீங்க. சரி ஈஸ்வரன் நீங்களும் கை தூக்குங்க. ஓகே, ஒரு டிக்கெட் அங்க இருக்குல்ல. சரி, ஓகே. அப்போ இன்னைக்கு நம்ம குடும்பமா வந்திருக்கோன்றது கிறிஸ்துவுக்குள்ள ஒரு பெரிய ஒரு அதிசயமான ஒன்று. தேவன் முதல்ல உருவாக்கப்பட்டது, ஒரு ஆணை உருவாக்குனாரு, ஒரு பெண்ணை உருவாக்குனாரு. 2 பேரையும் உருவாக்குனதுக்கு அப்புறம் அவர் சொன்ன விஷயம் என்னன்னா, உன் குடும்பத்து கூட நான் இருப்பேன். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இன்னைக்கு குடும்பங்களுடைய வாழ்க்கை நம்ம திரும்பி பார்த்தோம்னா, மனைவி கணவனுக்கு விரோதமாய் பண்றாங்க, கணவன் மனைவிக்கு விரோதமாய் பண்றாங்க, பிள்ளைங்க பெற்றோருக்கு விரோதமாக பண்றாங்க, இல்லை பெற்றோர்களே பிள்ளைக்கு விரோதமாய் பண்றாங்க. நீங்க இன்னைக்கு இந்த சபைக்கு வாங்கன்னு எத்தனை பேர் நீங்க உங்க பிள்ளைகளை கூப்பிட்டீங்க? எத்தனை பேர் கூப்பிட்டீங்க சபைக்கு? அவங்க வந்தாங்களா? வரமாட்டாங்க. ஆனா யாரோ ஒரு நபர் எங்க இருந்து கூப்பிடுவாங்க, இங்க இருந்து அறக்க பறக்க ஓடுவாங்க. ஏன் அப்படின்னா, நாம் குடும்பத்துக்குள்ள இயேசு இல்லாமல் நாம் வாழ்ந்தே ஆனால் நம்முடைய அன்பு ஒரு நிலையற்றதாக தான் இருக்கும். இயேசு இல்லாமல் நான் வாழ்ந்தா என் குடும்பத்துக்கு கொடுக்க எல்லாருடைய வாழ்க்கையை நீங்க யோசிச்சு பார்த்தீங்க, திரும்பி பாருங்களேன், சரியா பேச மாட்டாங்க, சண்டை போடுவாங்க, ஏதோ ஒரு பிரச்சனை என் வாழ்க்கையில திரும்பி 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 வந்துகிட்டே இருக்கும். ஆனால் இயேசு என் குடும்பத்தில் இருந்தாருன்னா ஒரு சின்ன பிரச்சனை வந்தாலும் முதல்ல அவங்க தேடி போறது எங்க தெரியுமா? அவருடைய பாதத்துல தான். அவருடைய பாதத்துல போனா மன்னிப்பு உண்டு என்பது தெரியும். அதனால சாத்தான் என்ன பண்ணுவான்னா, இயேசு முதல் ஆதாமையும் ஏவாளையும் படைத்ததுக்கு அப்புறம் அவர் சொன்னாரு, நான் உங்களோட கூட இருப்பேன், நீங்க இந்த உலகத்துல எல்லா ஜனங்களும் நீங்க பிறக்க வைக்க போறீங்க, நான் உங்களோட கூட வழி நடத்துவேன். இதற்கு விரோதமாய் வந்தவன் தான் சாத்தான். இன்னைக்கு இயேசு நம்முடைய குடும்பங்களை இருக்கணும், இயேசு குடும்பத்துல வாழணும், இயேசு குடும்பத்துக்குள்ள இருக்கணும்னா அது யாரோட கருத்துல இருக்குன்னா நம்மளுடைய கருத்துல தான் இருக்கு. ஆண்டவர் முதலில் உருவாக்கப்பட்ட ஒரு குடும்பமே தலைகீழாக சாத்தான் கவிழ்த்து போட்டான். இன்னைக்கு நிறைய குடும்பங்களை சாத்தான் ஒழிச்சிட்டு இருக்கான். நீங்க நல்லா பாத்தீங்கன்னா தெரியும். ஏன் பெரிய பெரிய தலைவர்களா இருந்தா கூட அவங்களுக்கு குடும்பம் இல்லாம இருக்குன்றது. அப்போ குடும்பம் இல்லாமல் இருக்கிறது ஒரு ஆசீர்வாதமான சூழ்நிலை கிடையாது. நீங்கள் குடும்பமாக ஒன்றாய் வாழ்வதுதான் தேவனுடைய ஆசீர்வாதம். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். நம்ம இன்னைக்கு பார்க்கிற இயற்கையான எல்லா விஷயங்களையும், நம்ம பார்க்கிற இயற்கையான தேவன் படைத்த ஒவ்வொரு காரியங்களையும் தேவன் நிச்சயமாக அவர் வாழ்கிறாரு. ஒவ்வொரு விஷயங்களையும் தேவன் அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறாரு. ஒவ்வொரு விஷயங்களையும் தேவன், நம்ம பார்க்கிற பூமி, நிலம், நீர், காற்று எல்லாவற்றையுமே தேவன் படைக்கும் பொழுது அதற்கான ஒரு திட்டத்தை கொடுத்திருக்காரு, அதற்கான ஒரு நோக்கத்தையும் கொடுத்திருக்காரு. அது ஏன் உலகத்துல உயிர் வாழ்து அப்படின்றதுக்கான ஒரு பிளான் இருக்குது. இன்னைக்கு உங்களையும் என்னையும் பார்த்து நீங்க எதுக்கு உயிரோடு இருக்கீங்க அப்படின்னு கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க? சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் ஆண்கள் இருந்து போவோம், எங்க டீம்ல இருந்து போவோம். சொல்லுங்க, நீங்க ஏன் உயிரோடு இருக்கீங்க அப்படின்னு உங்களை யாராச்சும் பார்த்து கேட்டா என்ன சொல்லுவீங்க? ஏதோ இருக்கும். சூப்பர். அதான் அடுத்து இப்ப கேர்ள்ஸ்ல யாராச்சும் சொல்லுங்களேன், நீங்க ஏன்கா உயிரோடு இருக்கீங்க அப்படின்னு உங்களை பார்த்து யாராச்சும் ஒருத்தவங்களை கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க?
கொஞ்சம் சத்தமா சொல்லுங்களேன்க்கா. இல்ல பெண்கள் சொல்லுங்க, பெண்கள் நீங்களா ரொம்ப அமைதியானவங்க நல்லா தெரியும், சொல்லுங்க. தேவனுடைய யாராச்சும் உங்களை பார்த்து ஏன்க்கா நீங்க உயிரோடு இருக்குன்னு கேட்டா நீங்க சொல்லுவீங்க தேவனுடைய திட்டம் அப்படின்னு சொல்லுவீங்களா? ரியாலிட்டியா பேசுங்க, சபையில உட்காந்துருக்க உண்மையை சொல்லணும், சொல்லுங்க. ஆமா, கடைசியில சொல்லுங்களேன், என்னக்கா தேவனுடைய கிருபையினால இருக்கணும்னு அம்மா சொல்லுவாங்களா? சரி, நீங்க இயேசுவை ஏற்றுக்கொள்ள முன்பதாக யாராவது உங்களை பார்த்து நீ ஏன் பிறந்தாய் மகனே அப்படின்னு கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க? அப்படி கிடையாது. நீங்க என்ன சொல்லுவீங்க? தெரியலன்னு சொல்லுவீங்க. ஆனா என்ன, யாராச்சும் நீ ஏன் பிறந்தன்னு கேட்டா நான் சொல்லுவேன், தேவனுடைய அன்பின்படியும் தேவனுடைய சித்தத்தின்படியும் தேவன் என்ன இந்த உலகத்தில் அமைச்சிருக்காருன்னு சொல்லுவேன். அவர் சொல்றாரு, என்னுடைய சார்பில் நான் உன்னை உண்டாக்குறேன், என்னுடைய ஷேப்லயே நான் உன்னை உருவாக்குறேன், நான் எப்படி இருக்க நீ எப்படி இருக்க, ரெண்டு பேரும் வேற வேற கிடையாது, இப்ப நீ நானும் ஒன்னாகிறோம் அப்படின்றான். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். இந்த உலகத்துல நாம் எப்பேற்பட்ட அன்பு நீங்கள் பெற்றுக்கொண்டாலும், எப்பேற்பட்ட அம்மா அப்பா கணவன் மனைவி நான் தான் உனக்கு எல்லான்னு சொன்னாலுமே அந்த அன்பு கடைசி வரைக்கும் நம்ம கூட வருமான்னு கேட்டா வராது. வருமா? 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 ஓகே, வராது. அப்போ இன்னைக்கு நமக்கு யார் நம்ம மேல உண்மையான அன்பு செலுத்துறா, யார் நமக்குள்ள உண்மையான அன்பு இருக்கிறா? ஆனா என்கிட்ட உட்காந்து நீ பேசுறியா? நீ என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்கறியா? ஆண்டவரே, நான் உங்க செய்தியை தானே சொல்றேன், உங்க வசனத்தை பேசுறேன், உங்க பாடலை பாடுறேன், நான் கீபோர்ட்ல வாசிச்சாலும் எங்க போனாலும் ரிங் டோன்ல இருந்து காலர் டோன் வரைக்கும் உங்க பாட்டு தானே வச்சிருக்கேன், அதெல்லாம் ஓகே. நீ என் கூட பேசுறியா? என் வசனத்தை சொல்ற ஓகே, ஆனா என்கிட்ட நீ பேசுறியா? இந்த ஒரு வார்த்தை எனக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்குது. நீ எல்லாத்தையும் பேசுற, ஊழியம் பண்ற, எல்லாம் பயங்கரமா, அதெல்லாம் ஓகேப்பா, ஆனா நீ என் கூட உட்கார்ந்து என்னைக்கு பேசியிருக்க? என்கிட்ட நீ கேட்டதே கிடையாது. நீ பேசுற ஓகே, அதெல்லாம் ஓகே, ஆனா என் கூட தனிப்பட்ட முறை என்னைக்கு நீ உட்கார்ந்து பேசியிருக்கிற அப்படின்ற போது எனக்கு ஒருத்தருடைய சம்பவம் ஞாபகம் வந்தது. பைபிள்ல 21வது அதிகாரம் 15 இருந்து 17 முடிய. மைக் 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 அவர்கள் போஜன பண்ணின பின்பு இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிடம் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்றார். அதற்கு அவர் ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான். தரம் அவர் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னை நேசிக்கப்பட்டு பேதுரு துக்கப்பட்டு, ஆண்டவரே எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர், எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர், நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதையும் நீர் அறிவீர், நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான். இயேசு என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார். ஓகே, போதும். ஆண்டவர் காட்டி கொடுப்பதற்கு முன்பதாக, சிலுவையில் அறையப்படுவதற்கு முன்பதாக அங்க உட்கார்ந்து எல்லாரும் பண்டிகைகளை கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. ஆண்டவர் பேதுருவை பார்த்து கேட்கிறாரு, எப்பா நீ என்ன நேசிக்கிறாயாப்பா அப்படின்னு கேட்டோடனே பேதுரு சொல்றாரு, ஆண்டவரே நேசிக்கிறேன் ஆண்டவரே, நான் உங்களை பயங்கர ஆண்டவன், அவங்களை நேசிக்கிறேன் ஆண்டவர், நான் உங்க கூட செத்தாலும் சாவேனே தவிர உங்களை ஒரு நாள் நீங்க தெரியாதுன்னு சொல்ல மாட்டேன் அப்படின்பா. அப்ப ஆண்டவர் சொல்லுவாரு, அவன் சொன்ன உடனே எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா, பேதுரு தான் அந்த எல்லா லீடர்ஷிப்லயுமே ஆண்டவருக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சவர். ஏன்னா பேதுரு மாதிரி ஒரு டென்ஷன் பார்ட்டி யாருமே கிடையாது, பேதுரு மாதிரி ஒரு பதட்டப்படுறது யாருமே கிடையாது, பேதுரு மாதிரி பயப்படுறவங்க யாருமே கிடையாது. ஏதாவது ஆனா ஒரு கத்தி வச்சிருவார் பாக்கெட்லயே, யாராச்சும் ஏசுவதா சொன்னீங்க கத்தி எடுத்து காட்டுவார், அப்படி பேசுறவர் பேதுரு. அப்போ அவர் சொல்றாரு ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே உங்க கூட நான் செத்தாலும் சாவேனே தவிர ஒரு நாளும் உங்களை நான் தெரியாதுன்னு சொல்ல மாட்டேன், ஒரு நாளும் நான் உங்களை இல்லைன்னு சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே ஆண்டவர் சொல்லுவாரு, சேவல் கூவுருக்கு முன்னாடி நீ என்ன 3 தடவை மறுதலிப்ப அப்படின்னாரு. சரி ஓகே அப்படின்னு சொல்லி முடிச்ச உடனே அவர் துக்கப்பட்டு கொஞ்சம் தூரம் கிளம்பின உடனே அவர் போய் பேதுருவை கூப்பிட்டுட்டு, பேதுரு என் கூட ஜெபம் பண்ண வரியா அப்படின்னு சொல்றப்ப, வர ஆண்டவரை நீங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு பேதுரு தூங்கிடுவார். மறுபடியும் ஆண்டவர் வருவாரு, மறுபடியும் இந்த பேதுரு வாங்க நம்ம ஜெபம் பண்ணலாம்னு சொல்லிட்டு மறுபடியும் அவர் தூங்கிடுவார். 3ஆம் தடவை வரப்ப அவர் சொல்லுவாரு, இனிமேல் நீங்க எல்லாரும் தூங்குங்க, அவங்க என்ன பிடிச்சிட்டு போயிட்டு சிலுவையில் அரைஞ்சிருவாங்க அப்படின்னு சொல்லி முடிச்சோடனே ஆண்டவர் சிலுவையில் பிடிச்சிட்டு போறப்ப பேதுரு பின்னாடி இருந்து பயந்து 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 பின்னாடி போய் உட்கார்ந்துருக்கிற அப்ப ஒரு வேலைக்காரி ஒரு பெண், ஒரு அற்பமான ஒரு பெண், சாதாரண ஒரு பெண் வந்து பேதுருவை பார்த்து சொல்லுது, நான் உன்னை இயேசு கூட பார்த்திருக்கையா அப்படின்னு சொன்ன உடனே முதல் தடவை சொல்றான், இல்ல அவர் எனக்கு யாருன்னு தெரியாது. ஆண்டவர் அங்க போட்டு அடி வெளுத்துட்டு இருக்காங்க, இவன் இங்க இருந்து தூரத்துல இருந்து பார்த்துட்டே இருக்கான், ஒளிஞ்சு பார்த்துட்டு இருக்கான். அப்ப இன்னொருத்த வரான், ஒரு மணி நேரம் கழிச்சு, நான் உன்னை இயேசு கூட பார்த்திருக்கேனே, நீ இயேசு ஒன்னா சாப்பிட்டு இருக்கீங்களே அப்படின்னு சொல்றப்ப, இல்ல எனக்கு தெரியாது, அவர் யாருன்னே சத்தியமா தெரியாது.
அப்ப 3வது தடவை ஒருத்தன் என்ன பண்ணுவான், சத்தியம் வைப்பான். நீ இயேசு கூட இருந்தவன் தான், எனக்கு நல்லா தெரியும், நீ இயேசு கூட இருந்தவன், நீ இயேசு கூட வாழ்ந்தவன், நீ அவர் கூட பின்னாடி போயிருக்க, நான் உன்னை பார்த்திருக்கேன் அப்படின்னு ஒருத்தர் சத்தியம் பண்ணவனே. இப்ப பேதுரு பொய்யான ஒரு சத்தியத்தை வச்சுட்டு இயேசு எனக்கு யாருன்னு தெரியாதுன்னு சொல்லிட்டு அவரை சபிக்கவும் தூசிக்கவும் தொடங்கிட்டான். உங்களை போலீஸ் ஸ்டேஷன் உங்களை பிடிச்சிட்டு போறாங்க. அப்ப கேக்குறாங்க, அக்கா தப்பு பண்ணிருப்பாங்களா இல்லையா அப்படின்னு என்னை பார்த்து கேக்குறாங்க. அப்ப நான் உங்களை பார்த்து, அக்கா எனக்கு யாருனே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டா, நீங்க கோர்ட்டுக்கு போயிட்டு ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் என்ன வந்து பார்த்தா எப்படி பேசுவீங்க? சந்தோஷமா சொல்லுங்க, பிரதர் அன்னைக்கு நீங்க பண்ண காரியம் உள்ளம் குளிர்ந்துருச்சு பிரதர் அப்படின்பீங்களா? எப்படிக்கா பேசுவீங்க? ரொம்ப கோவம் என்ன முதல்ல பேசவே மாட்டீங்க. கரெக்டா இல்லையா? பேசவே மாட்டோம் முதல்ல. நீங்க அங்க பார்த்தாலும் எங்க வர சங்கார தூதன், இவனாலதான் இன்னைக்கு என் வாழ்க்கை அப்படி சொல்லுவீங்க. ஆனா இப்போ இந்த இடத்துல பேதுரு மனங்கசந்து அந்த இடத்தை விட்டு ஓடி போறான். நான் இயேசு யாருன்னே தெரியாதுன்னு சொல்லிட்டேனே, ஆண்டவர் என்கிட்ட சொல்லியிருக்காரு, நீ என்ன மறுதலிப்பேன்னு சொன்னாரு, ஆனாலுமே நான் தெரிஞ்சு அவர் சொன்ன காரியத்தை கூட என்னால நிறைவேற்ற முடியலையேன்னு சொல்லிட்டு மனங்கசந்து அழுகிறப்போ ஆண்டவர் அந்த இடத்துல இருந்து பேதுருவை பார்த்தார். பேதுரு ஆண்டவரை பார்த்த உடனே பேதுருவால ஆண்டோட முகத்தை பார்க்க முடியல. இப்பேற்பட்ட ஒரு துரோகத்தை நான் செஞ்சுட்டேன், இப்பேற்பட்ட வாழ்க்கையில நான் அவதூறு பேசிட்டேன், இப்பேற்பட்ட சத்தியத்தை பண்ணிட்டேன், அவர் தெரியாதுன்னு அவர் என்கிட்ட சொல்லி இருந்தாரு, நீ என்ன சபிப்ப, நீ என்ன தூசிப்ப. நான் சொன்னேன், இல்ல எல்லாருக்குமே நான் தான் முதல்ல எந்திரிச்சு உங்க கூட செத்தாலும் சாவேன்னு சொன்னேன். ஆனா இன்னைக்கு பயம் அவனுடைய வாழ்க்கையை திருப்பி போட்டது. ஒரு முறை ஒரு ஸ்கூல்ல ஒரு பையன் படிச்சுட்டு இருந்தான். அந்த பையனுக்கு அப்பா கிடையாது, ஒரே ஒரு அம்மா மாத்திரம் தான். அவங்க அம்மாவுக்கு முகத்துல அங்கங்க தீக்காயங்கள்லாம் பட்டிருக்கும். அதனால பார்க்கவே ரொம்ப ஒரு விகாரமா, அவங்கள பார்த்தாலே சின்ன பிள்ளைங்கள்லாம் பயந்து ஓடுற அளவுக்கு அந்த அம்மாவுடைய முகங்கள் இருக்கும். அந்த அம்மா எப்ப வெளியே வந்தாலும் முக்காடு போட்டுட்டு மாஸ்க் போட்டு தான் இருப்பாங்க. ஏன்னா முகம் ஃபுல்லா வெந்து போயிருக்கு. அதனால இப்படி இருக்கிறதுனால அந்த பையன் எப்பப்பெல்லாம் அவங்க அம்மாவோட ஸ்கூலுக்கு போறானோ அந்த ஸ்கூல்ல இருக்க பிள்ளைங்க எல்லாம் அவங்க அம்மாவை பார்த்து கேலி பண்ணுவாங்க. பேய் வந்துருச்சு பேய் வந்துருச்சு பேய் வந்துருச்சுன்னு சொன்ன உடனே ஆரம்பத்துல இந்த குட்டி பையனா இருக்கிறவன் பெரியவனா வளர்ற வரைக்குமே இவனை கேலி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. யாராவது இவனை அடையாளம் காட்டினாலும் கூட என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த ஒரு அம்மாவோட மூஞ்சி வெந்திருக்கும் பாத்தீங்களா பேய் மாதிரி, அவருடைய பையன் தான் இவன். இந்த வார்த்தையை கேட்டு 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 அவனுக்குள்ள என்ன ஆயிடுச்சுன்னா அவங்க அம்மாவை வெறுக்க ஆரம்பிச்சிட்டான். ஸ்கூல்ல கையெழுத்து போட கூட அவங்க அம்மா சொல்லுவான், அம்மா எல்லாரும் ஸ்கூல் கையெழுத்து போட விடாங்க, நீ மட்டும் வரக்கூடாது, உன் முகம் இப்படி இருக்குது, நீ ஸ்கூலுக்கு வராத, உன்னை பார்த்து எல்லாரும் என்ன கேலி பண்றாங்க, என்ன கிண்டல் பண்றாங்க, தயவு செஞ்சு நீ வராத அப்படின்மா. அப்ப அவங்க அம்மா சொல்லுவாங்க, சரிப்பா நீ போப்பா அப்படின்மா. இப்படியே நாட்கள் போய்கிட்டே இருந்தது. ஒரு கட்டத்துக்கு மேல அவனுக்கு நல்ல ஒரு நிலைமையில வளர ஆரம்பிச்சான், நல்ல வேலைக்கு போக ஆரம்பிச்சான், நல்ல இடத்துல அவனுக்கு பிளேஸ்மெண்ட் கிடைச்சது. அவனுக்கு வெளிநாட்டுல நல்ல இடத்துல ஸ்கூல்ஸ் காலேஜஸ்லாம் கட்ட ஆரம்பிச்சான், பெரிய தொழிலதிபர் ஆயிட்டான். கல்யாணம் பண்ணி 2 குழந்தைகள் இருக்கதே அவங்க அம்மாவுக்கு தெரியாது. அவங்க அம்மாட்ட பேசுறது இல்லை, பாக்குறது இல்லை, போன் பண்ணி கேட்கறது இல்லை, என்ன ஆச்சு எதுவுமே சொல்றது இல்லை அவங்க அம்மா கிட்ட. ஒரு நாள் அவங்க அம்மா, என் பேர பிள்ளைகளை பார்க்கணும், என் பையனை பார்க்கணும், அவனுக்கு திருமணம் ஆயிடுச்சுன்னு சொல்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவன் அட்ரஸை கண்டுபிடிச்சு அந்த வீட்டுக்கு போய் காலிங் பெல்ல திறந்த உடனே உள்ள இருந்து 2 குட்டி பிள்ளைங்க, அழகான குட்டி பிள்ளைங்க கதவை திறந்த உடனே ஐயோ பேய் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள ஓடி போயிட்டாங்க. ஓடின உடனே அவன் வீட்டுக்கு போயிட்டு அவங்க அப்பா சொல்றாங்க, அப்பா வெளியே ஒரு பேய் நிக்குதுப்பா அப்படின்னு சொன்ன உடனே அவங்க அப்பாவுக்கு நினைவு வருது, நான் சின்ன வயசுல இந்த வார்த்தையை கேட்டு 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 வளர்ந்ததுனால அது என் அம்மா தான் அப்படின்றது அவனுக்கு தெரிஞ்சிருச்சு, அது எங்க அம்மா தான் தெரிஞ்சிருச்சு. ஆனா இப்ப போய் இதான் அவங்க பாட்டின்னு சொன்னா, இன்ட்ரோ பண்ணா, அறிமுகப்படுத்தினா என் பிள்ளைங்க பயந்துருன்னு சொல்லிட்டு வெளியே போன உடனே கோவத்தோட கதவை திறந்த உடனே அந்த அம்மாவை பார்த்து, உங்களுக்கு என்னமா வேணும், நீங்க யாருமா நீங்க அப்படின்னு கேட்ட உடனே அவங்க அம்மாவுக்கு தெரியும் அதான் என் பிள்ளைன்னு, பிள்ளைக்கு தெரியும் இதுதான் என் அம்மான்னு, மனைவிக்கும் பிள்ளைகளுக்கும் தெரியாது. உடனே அந்த அம்மா சொல்றாங்க, ஐயா மன்னிச்சிருங்க, நான் தெரியாம இந்த வீட்டுக்கு வந்துட்டேன், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த பிள்ளைங்க எல்லாம் உள்ள கூட்டு போயிட்டாங்க. உள்ள பிள்ளை கேட்கறாங்க, அப்பா யாருப்பா அது உங்களுக்கு தெரிஞ்சவங்களா? இல்ல அது யாரோ ரோட்ல போறவங்களுக்கு தெரியாது, நீ உள்ள போ அப்படின்னு சொல்லிட்டு மனைவியும் பிள்ளைங்களையும் எல்லாரையும் உள்ள அனுப்பிச்சிட்டாங்க. உள்ள அனுப்பிச்ச உடனே கொஞ்ச நாள் இவன் ஜெபம் பண்றப்போ ஆண்டவர் உணர்த்துறாரு, நீ எப்பேற்பட்ட பாவத்தை செய்த தெரியுமா, நீ எப்பேற்பட்ட ஒரு அன்பை புறக்கணிச்ச தெரியுமா, நீ எப்பேற்பட்ட பாசத்தை, உன்னை தேடி வந்த பாசத்தை நீ வேண்டான்னு சொன்ன தெரியுமா அப்படின்னு உள்ளத்துல குத்தப்பட்டு எங்க அம்மாட்ட நான் திரும்பி போறேன்னு சொல்லிட்டு அவங்க அம்மாட்ட திரும்பி போய் அந்த வீட்டை கதவு திறந்து பார்த்தா வீடு பூட்டி இருக்கு. ஏன்னா உள்ள ரூம் பூட்டி இருக்குது,
என்ன ரூம் பூட்டி இருக்குது, ஆனால் வெளியே திறந்துக்கு உள்ள மட்டும் ரூம் பூட்டி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா உள்ள அவங்க அம்மா இறந்து 1 வாரம் ஆச்சு. அவங்க அம்மா உள்ள இறந்து கிடக்குறாங்க. உள்ள அவங்க அம்மா இறந்து கிடக்குறாங்க. அதை பார்த்து அவனால அழுக தாங்க முடியல. ஏமா நீ இப்படி பண்ண, ஏமா நீ இப்படி செஞ்ச, நான் உன் அன்பை நான் வேஸ்ட் பண்ணிட்டேம்மா, நீங்க எனக்கு கொடுத்த நான் அன்பை நான் வந்து எல்லாரும் முன்னாடி ஒன்னு அசிங்கமா படுத்துறாங்கன்ற நான் உன்கிட்ட பேசாம போயிட்டேம்மா, எல்லாரும் முன்னாடி உன்னை நான் பயங்கரமா வாழ வைக்க நினைச்சிட்டு இருந்தாலும் எல்லாரும் உன்னை பத்தி தவறா பேசினதுனால நான் அப்படி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லும் போது அவங்க அம்மாவோட டிராயர்ல ஒரு லெட்டர் கிடந்ததை பார்த்தான். அந்த லெட்டர் எடுத்து வாசிச்சா முதல் வார்த்தை அன்புள்ள மகனேன்னு போட்டிருக்கு. அன்புள்ள மகனே, நீ என்ன மற்றவங்களுக்கு என்னை பத்தி நீ சொல்றதுக்கு நீ யோசிச்ச, எல்லாரும் உன்னை தப்பா பேசுவான்றதுக்காக என்ன நீ விட்டுட்டு போன. ஆனா இந்த முகத்துல இருக்க தீ காயங்கள் எப்படிப்பட்ட தெரியுமா? நீ சின்ன வயசுல இருக்கிறப்போ நம்ம வீடு தீரிஞ்சு எரிஞ்சது, அன்னைக்கு தீயணைப்பு வீரர்கள் வர லேட் ஆவாங்கன்னு சொல்லி நானே என்னை அர்ப்பணிச்சு உள்ள இறங்கி உன்னை காப்பாத்தினேன். அந்த அம்மாவோட பழைய போட்டோ உள்ள அட்டாச் பண்ணி வச்சிருக்காங்க. அவ்வளோ அழகா இருக்கிறாங்க. ஆனா அவங்க அந்த தீக்காயங்களோடு அந்த பிள்ளையை காப்பாற்றணுன்றதுக்காக வெளியே வந்து உன்னை காப்பாத்தினேன். நீ இவ்வளவு அழகா இருக்கிற காரணம் என்ன தெரியுமா? அதுக்கு நானும் தான் காரணம். இன்னைக்கு என் முகம் தீயினால எரிக்கப்பட்டிருக்கலாம், ஆனா உன்னை காப்பாற்றணுன்றதுக்காக தான் நான் அப்படி பண்ணேன். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நிறைய நேரங்கள்ல நிறைய காரியங்கள் பண்ணிட்டே வருவார், நிறைய அற்புதங்கள் பண்ணுவார், நிறைய விதத்தில் நமக்கு மாற்றம் கொடுப்பார். ஆனா நம்ம ஆண்டோட அன்பை புரிஞ்சுக்கிறதே இல்லை, ஆண்டோட அன்பை பத்தி நம்ம பேசுறதே இல்லை, ஆண்டோட விஷயத்தை பத்தி நம்ம யோசிக்கிறதே இல்லை, ஆண்டவருக்காக நம்ம நேரம் ஒதுக்குறதே இல்லை. அப்போ இன்னைக்கு தேவன் நம்மளை எந்த அளவுக்கு நம்மளை பாதுகாக்கிறாரு, தேவன் எந்த அளவுக்கு நமக்கு உணர்வை கொடுக்கிறாரு. அப்போ இப்பேற்பட்ட ஆபத்திலிருந்து காப்பாத்துற தேவனை நான் ஒரு நாளும் ஆராதிக்காம இருந்தா, அவரை பத்தி பேசாம இருந்தா, அவரை பத்தி சொல்லாம இருந்தா, சொல்லுங்களேன், பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்களேன், நீங்க உயிரோடு இருக்கிறது, உங்க இதயம் துடிக்கிறது, நீங்க இவ்வளவு அழகா இருக்கிறது, நல்ல ட்ரெஸ் பண்ணியிருக்கிறது, நீங்க பளிச்சுன்னு இருக்கிறது, நீங்க ஆசீர்வாதமா இருக்கிறது, நீங்க ஆசீர்வாதமா மாற போறது, கை கொடுக்கணும், கை கொடுக்கணும், அப்புறம் பேர் சொல்லுவேன், கை கொடுக்கணும். ஆமா, நீங்க ஆசீர்வாதமா மாற போறது எல்லாம் தேவனுடைய கிருபை. ஓகே, கைகளை விட்டுருங்க. ஸோ அப்போ இன்னைக்கு நம்ம உயிரோடு இருக்கிறதும் நம்ம உயிரோடு வாழ போறதும் யாருடைய கிருபை? யாருடைய கிருபை? ஆமா. அப்ப தேவனுடைய கிருபையில் இருக்கிற நான் ஒரு நாளும் பெருமை பாராட்டக்கூடாது. தேவனுடைய கிருபையில் இருக்கிற நான் ஒரு நாளும் மற்றவருடைய அற்பமா எண்ணக்கூடாது. தேவனுடைய கிருபையில வாழ்ற நான் ஒரு நாளும் இவெல்லாம் பாரு இப்படி இருக்கான் பாரு அப்படின்னு சொல்லி யாரையுமே உருவ கேலியோ அல்லது யாரையுமே மனசு கஷ்டப்படுத்துற மாதிரியோ அல்லது யாரையுமே கேவலமான ஒரு பார்வையில பார்க்கவே கூடாது. அவங்க 500 ரூபாய் சேலை கட்டியிருக்காங்க, நான் 50,000 ரூபாய் சேலை கட்டிருக்கேன்றதுக்காக அவங்களை அற்பமா எண்ணக்கூடாது. நான் நிறைய நகை போட்டிருக்கேன், அவங்கள காதலை மூக்கிலே பாரு ஒண்ணுமே இல்லை, ஒரு ஃபங்க்ஷனுக்கு எப்படியா வரதுன்றதுக்காக அவங்களை அற்பமா பார்க்க கூடாது. நான் நல்ல பைக் வச்சிருக்கேன், என்கிட்ட எல்லாமே இருக்குது, அவங்ககிட்ட ஒண்ணுமே இல்லை அப்படின்றதுக்காக அவனை அற்பமான பார்வையில பார்க்க கூடாது. தேவன் அப்படி யாரையுமே பார்க்கல. ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். ஆமேன். இப்போ அப்ப தேவன் பேதுரு மேல ஒரு ஸ்பெஷல் லவ் வச்சிருக்காரு, ஒரு ஸ்பெஷல் அன்பு வச்சிருக்காரு. எல்லாரையும் விட எல்லா இடத்துலயுமே சொல்றாரு, பேதுரு நீ ஆளை கூட்டிட்டு வா, பேதுரு நீ போய் சாப்பாடு கேளு, பேதுருவா ஜெபம் பண்ணலாம். எல்லா இடத்துலயுமே யாரோ ஒரு நபருக்கு பதிலா பேதுருவை ஆண்டவர் மென்ஷன் பண்ணிட்டே இருக்கிறாரு. இப்ப பேதுரு அழுது மனங்கசந்து போய் உட்காந்து அழுதுட்டு இருக்கிற. உங்களை காட்டி கொடுத்தவர்கள் பெரிதா அல்லது நீங்க யாருன்னே தெரியாதுன்னு சொன்னவங்க பெரிதா? போலீஸ் உங்களை தேடி வராங்க, என்கிட்ட கேட்குறாங்க சுகன்யா அக்கா வீடு எங்க இருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. நான் சொல்றேன் சுகன்யா அக்கா யாருன்னே தெரியாது அப்படின்னு சொல்றேன். உடனே கனிஷ்கா சொல்றாங்க சுகன்யா அக்கா வீடு எனக்கு தெரியும், வாங்க கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொன்னா 2 பேர் பண்றதுல யாரு பெரிய தப்பு? யார் பண்றது பெரிய தப்பு? ஆமா, கனிஷ்கா அக்கா பண்றதுதான் பெரிய தப்பு. அப்படித்தானே? நான் தெரியாதுன்னு போயிட்டேன், ஒருத்தன் காமிச்சே கொடுத்துட்டான். ஆனா ஆண்டவர் 2 பேருக்குமே ஒரே விதமான மன்னிப்பு தான் கொடுத்தார். ஒருத்தன் தெரியாதுன்னு சொன்னதுக்காக உன்னை வேண்டாம்னு நான் சொல்ல மாட்டேன், நீ என்னை காமிச்சு கொடுத்ததுக்காக நான் உன்னை கொல்லவும் மாட்டேன்ட்டார். ஒருத்தன் யூதாஸ் காரியத்து ஆண்டவர்கிட்ட போனா ஆண்டவர் நான் அடிச்சிருவான்ற பயத்திலேயே தூக்கு போட்டு இறந்துட்டான். ஆனா இங்க பேதுரு மனங்கசந்து அழுது நான் தப்பு பண்ணது உண்மைதான், உங்கள்கிட்ட பேசாம போன உண்மைதான், நீங்க சொல்லையும் நான் வார்த்தை மீறது உண்மைதான், ஆனாலும் உங்க முகத்தை பார்ப்பதற்கு எனக்கு வெக்கமா இருக்கு ஆண்டவரே. நீங்க இவ்வளவு சொல்லியும் தேவனுடைய அன்பை கொடுத்தோம், பாஸ்டர்ஸை கொடுத்தோம், ஜெபம் பண்ணியும், ஸ்பெஷல் கூட்டம் வச்சோம், வீட்டு கூட்டம் வச்சோம், பைபிள் வார்த்தை சொல்லியும், ஏதோ ஒரு வார்த்தையில் நீங்க என்ன தேற்றி வந்தோம், இவ்வளவு வார்த்தைகளை சொல்லியும் நான் உங்களை பின்பற்றாம போயிட்டேன். இன்னைக்கு நம்ம நிறைய பேர் என்ன தெரியுமா சொல்லுவோம், ஆண்டவர் என் குடும்பத்தில் கஷ்டத்தை கொடுத்துட்டாரு, எனக்கு ஆண்டவர் வேணாம், ஆண்டவர் எனக்கு கால் வலியை வர எனக்கு ஆண்டவர் வேணாம், ஆண்டவருக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கலனால ஆண்டவர் வேணாம். நான் ஒரு நாள் அப்படி சொல்லவே கிடையாது. நீங்கள் ஆசீர்வாதத்தை கொடுத்தாலும் கொடுக்காவிட்டாலும்
நீங்கள் என்னை நேசித்தாலும் நேசிக்காவிட்டாலும், நீங்கள் என்னை வெறுத்தாலும் வெறுக்காவிட்டாலும், நான் உங்களுக்கு முன்னாடி வந்துட்டே இருப்பேன் ஆண்டவரே. எத்தனை பேர் இந்த வரியை உங்களுடைய வாழ்க்கையில சொல்ல முடியும்? எனக்கு நன்மை செஞ்சா மட்டும்தான் அவர் ஆண்டவரா? சொல்லுங்களேன். எனக்கு நன்மை செய்யறதுனால அவர் ஆண்டவரா? எனக்கு பணத்தை வாரி வாரி கொடுத்தா மட்டும்தான் அவர் ஆண்டவரா? எனக்கு சாப்பாடு 3 வேளை பிரியாணி போட்டா மட்டும்தான் அவர் ஆண்டவரா? எனக்கு வீடு கொடுத்தா மட்டும்தான் அவர் நேசிப்பேன்னு சொல்லுவீங்களா? என் கையில எதுவுமே இல்லைனாலும், நான் ஜீரோன்னு உலக மக்கள் எல்லாரும் சொன்னாலும், நான் உங்களை நேசிப்பேன்ப்பா, நான் உங்களை நேசிப்பேன்ப்பா. இந்த ஒரு மனநிலைமைக்கு நீங்க என்னைக்கு நீங்க தள்ளப்படுறீங்களோ, இந்த ஒரு விஷயத்துக்கு நீங்க என்னைக்கு நீங்க பாராட்டப்படுறீங்களோ, இந்த ஒரு இடத்துக்கு நீங்க என்னைக்கு வரீங்களோ, மற்றவர்கள் எல்லாரும் என்னை பத்தி சொல்றது எனக்கு முக்கியம் கிடையாது. நான் என் ஆண்டவர் குறித்து என்ன சொல்ல போறேன். பேதுரு மீனெல்லாம் கிடைக்காம சோர்வோடு வருத்தத்தோடு எல்லாரும் வந்து பாக்குறாங்க. என்னடா உன் போட்ல மீனே இல்லையா? அதான் சொன்னல, நீ மீன் பிடிக்க கூட லாய்க்கில்லடா, நீ படிக்கவும் லாய்க்கில்ல, மீன் பிடிக்கவும் லாய்க்கில்ல, உன் வீட்டுல காசு இருக்காத, நீ வேஸ்ட்னு சொல்லும் போது அவங்கிட்ட வந்து பெர்மிஷன் மட்டும் தான் கேட்கிறாரு. அவன்கிட்ட வந்து சொல்லல, வந்து எப்பா நான் உன் போட்ல இருக்கிற மீன் பிடிச்சி தரேன்னு சொல்லல. நீ எனக்கு இடம் கொடுக்குறியாப்பா? கொடுக்குறேன் ஆண்டவரே. யாருமே என்னை ஏத்துக்கல, நான் உன்னை ஏத்துக்கிறேன். இன்னைக்கு யாருமே உன்னை ஏத்துக்கலான்னு பரவாயில்ல, நம்மளை ஆண்டவர் ஏத்துக்கிட்டார். அந்த இடத்துல பாக்குறோம் நம்ம. அந்த இடத்துல அவன் பயந்து ஆண்டவருக்கு விரோதமாக ஒரு வார்த்தையை சொல்றான். எனக்கு யாருனே தெரியாது. இன்னைக்கு நாம சில நேரங்கள்ல நம்மள ஆண்டவர் இதே மாதிரி தான் நம்ம பண்றோம். எங்கெங்கெல்லாம் பண்றோம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? கல்யாணத்துல நல்ல நேரம் பாக்குறப்ப சொல்றோம், எனக்கு ஆண்டவர் யாருன்னே தெரியாது, நல்ல நேரத்துல பாரு. ஜாதகம் பாக்குறோம், ராசி பலன் பாக்குறோம். இன்னைக்கும் வீட்டுல உட்கார்ந்து கடுகு ராசிக்காரர்களே உங்களுக்கு கடுகு விதை கிடைக்க போகுதுன்னா உட்காந்து நம்புறோம். மீன ராசிக்காரர்களே உங்களுக்கு 1 கிலோ மீன் கிடைக்க போதுன்னா நம்புவோம். இன்னைக்கும் நல்ல நேரங்களையும் நல்ல காலங்களையும் பார்த்துக்கிட்டு நம்முடைய வாழ்க்கையில இன்னமும் ஆண்டவருக்கு இடம் கொடுக்காம பேதுரு மாதிரி மறுதளிச்சுட்டு இருக்கிறோம். நிறைய நேரங்கள்ல ஊர்கள்ல வீடுகள்ல ஏதாவது ஃபங்க்ஷன் வச்சாங்கன்னா அன்னைக்கு நம்ம சபைக்கு வர்றதில்லை. அன்னைக்கு பேதுரு மாதிரி ஆண்டவரை கழட்டி விட்டுறோம். நிறைய நேரங்கள்ல ஏதோ ஒரு முக்கியத்துவம் வருது, இன்னைக்கு சபையா இல்ல அந்த இடமான்னு பாக்குறப்போ நம்ம ஆண்டவரை கழட்டி விட்டுட்டு, ஆண்டவரே போயிட்டு வர ஆண்டவரே அடுத்த வாரம் பார்க்கலாம் அப்படி சொல்லிட்டு பேதுரு மாதிரி அவங்க என்ன நினைப்பாங்களோ பயந்துட்டு நம்ம கழட்டிட்டு போயிடுறோம். எனக்கு இயேசு வேணுதான், ஆனா இப்போதைக்கு வேணாம், தேவைப்பட்டா ஒட்டிப்போம், தேவையில்லைன்னா வெட்டிப்போம். எங்களுக்கு எப்பப்பெல்லாம் இதெல்லாம் தேவைப்படுறதோ அதை மட்டும் தான் நாங்கள் பண்ணுவோம். ஸோ அப்படி நம்ம பேதுரு மாதிரி நிறைய நேரங்களில் நம்முடைய ஃபங்க்ஷன் வைக்கிறப்போ, நம்முடைய வீடுகளில் திருமணம் பார்க்குறப்போ, அல்லது நல்ல நேரங்கள் பார்த்து ஜாதி பலன்களை பார்த்து எல்லாருடைய சூழலை பார்த்து இந்த நேரத்தில் தான் காலடி எடுத்து வச்சாதான் அந்த பிள்ளையுடைய வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நீங்கள் நம்புனீங்கன்னா, யாருக்கு பயந்து போகிறோம்? மனுஷனுடைய சொல் பேச்சுக்கும் இந்த ஊர்கள் இருக்க ட்ரெடிஷனலுக்கும். பூனை குறுக்கால போச்சுன்னா நல்ல நேரம் இல்லை கெட்ட நேரம் நீங்க சொல்லிட்டு இருந்தீங்கன்னா, நம் தேவனுடைய வார்த்தைகளையும் தேவனுடைய விசுவாசத்தையும் நம்ம நம்பிட்டு இன்னமும் பேதுரு மாதிரி மற்றவங்க என்ன குறித்து நினைப்பாங்க. நம்முடைய வாழ்க்கை நமக்கும் ஆண்டவருக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குது? ஆண்டவர் சொல்றாரு, நீ பயப்படாதா, நான் உன் கூட இருக்கிறேன்றாரு. இன்னமும் மற்றவங்க பண்ற அதே பாரம்பரியத்தை, மற்றவங்க பண்ற அதே விஷயத்தை, மற்றவங்க நமக்கு பண்ற அதே காரியத்தை நம்ம பண்ணிட்டு இருந்தோம்னா நமக்கும் ஆண்டவருக்கும் என்ன தொடர்பு? நீங்க யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு நான் ஆண்டவருக்கு விரோதமாக நான் எதை பண்றேன்? நான் ஆண்டவருக்கு விரோதமாக நான் என்ன சொல்லிட்டு இருக்கிறேன்? நான் ஆண்டவருக்கு விரோதமாக எந்த காரியத்தில் நான் லாக் ஆகிருக்கிறேன்? சில நேரம் நம்முடைய வாழ்க்கை நம்ம ஒரு தேங்கி இருக்கிற ஒரு குட்டையை போலவே ஒரு 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 வளர்ச்சி இல்லாமல், ஒரு கண்டினியூ இல்லாமல், ஒரு தொடர்பு இல்லாமல் என் லைஃப் இங்கேயே சுத்திக்கிட்டே இருக்குது, இதுக்குள்ளேயே சுத்திக்கிட்டே இருக்குது. ஏன் இதுக்குள்ளேயே சுத்துது அப்படின்னு நீங்க யோசிச்சு பாருங்களேன். வெளிப்படுத்தின விசேஷம் 2வது அதிகாரம் 4வது வசனம் 5வது வசனம் டக்குன்னு வாசிங்களேன். டைம் கம்மியா இருக்கு, இன்னும் 15 நிமிஷம் தான் இருக்குது. வெளிப்படுத்தின விசேஷம் 2வது அதிகாரம் 4-5. மைக்கு 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 வாசிங்க. கொண்டிருந்த அன்பை விட்டா என்று உன் பேரில் எனக்கு குறையுண்டு, ஆகையால் நீ என்ன நிலைமையில் இருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து. 4வது வசனம். ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டா என்று உன் பேரில் எனக்கு குறையுண்டு. ஓகே போதும். ஆனாலும் நீ ஃபர்ஸ்ட் சர்ச்சுக்கு வர்றப்போ, ஒரு அந்நிய பாஷை பேசுறப்போ, இல்ல ஒரு ஞானஸ்தானம் எடுத்தப்போ, இல்ல ஃபர்ஸ்ட் சபைக்கு ஆர்வமா தேட்ட நாட்களை ஆண்டவர் சொல்ல நான் நினைச்சு பாக்குறேன்றார். நீ ஆரம்பத்துல என் மேல கொண்டு வந்த அன்பை நீ விட்டுட்ட. நீ என் கூட தான் இருக்கிற, என் கூட தான் வாழ்ற, நீ ஜெபம் பண்ற, பைபிள் வாசிக்கிற, எல்லாம் பண்ற. ஆனா என்னைக்கு ஒரு காரியம் பண்ணும் பொழுது, ஒரு காரியம் நடக்கும் பொழுது, ஆண்டவர் இதுல உங்களுக்கு பிரியம் இருக்குதா, இதுல உங்களுடைய சித்தம் இருக்குதா, இல்ல உங்களுடைய வார்த்தை இருக்குதா, இல்ல உங்களுக்கு இந்த காரியம் உண்மையிலேயே பிடிச்சிருக்கான்னு நம்ம எத்தனை பேர் கேட்கிறோம்? ஒரு சாதாரண ஒரு விஷயத்துக்கே நம்ம யாராச்சும் கேட்கிற ஆண்டவரே இந்த ட்ரெஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கான போட்டு கேட்டு நம்ம ட்ரெஸ் பண்றோமா? ஆண்டவரே உங்களுக்கு இந்த ஃபேர் லவ்லி பிடிச்சிருக்க ஆண்டவரே கேட்க போறோமா? நான் அப்படி கேட்க சொல்லல.
ஒரு முக்கியமான காலங்கள் வரும்போது, ஒரு குழப்பமான சூழ்நிலை வரும்பொழுது, ஒரு வாழ்க்கைக்கு எதிரான ஒரு விஷயங்கள் வரும்பொழுது, நம்முடைய வாழ்க்கையில ஒரு புயல் போல, ஒரு சூறாவளி போல ஏதோ ஒரு நாட்கள் நம்ம கலந்து வரும்பொழுது, இந்த காரியம் ஏன் என் வாழ்க்கையில் நடக்குன்றது, இது எதுக்காக வருது, இது உண்மையிலே சாத்தான் அனுப்பிச்சானா, இல்ல ஆண்டவர் நீங்க அனுமதிக்கிறீங்களா, இல்ல நானா தேடுறேனா? இன்னைக்கு பேதுரு ஆண்டவர் கூட தான் இருந்தான், ஆண்டவர் கூட தான் சாப்பிட்டான், ஆண்டவர் கூட தான் தூங்கினான், எல்லாட்டையும் சொல்லுவான், ஆண்டவரை பாரு யாரும் இல்ல, தலைவர் மேல கை வச்சிங்க அவ்வளவுதான் அப்படின்லாம் பேசிட்டு இருப்பான். ஆனா ஒரு சாதாரண ஒரு வேலைக்கார பொண்ணுகிட்ட தோத்து போயிட்டான். ஆண்டவர் அன்பை பற்றி எடுத்து சொல்ல முடியல. நீங்க எப்பேற்பட்ட மனிதரா இருந்தாலும், பலசாலிகளா இருந்தாலும், அறிவாளியா இருந்தாலும், பணக்காரா இருந்தாலும், நீங்க ஒரு தொழில வல்லுநர்களா இருந்தாலும், நீங்க சயின்டிஸ்டா இருந்தாலும், ஆண்டோட அன்புக்கு முன்பதாக எதுவுமே நிலைநிற்காது. ஆண்டோட அன்புக்கு முன்னாடி எதுவுமே நிலைக்காது. ஆண்டோட அன்புக்கு முன்னாடி எதுவுமே நிற்கவும் முடியாது. நீங்க ஒரு மனிதனா இருந்தீங்கன்னா உங்க அன்பு தோற்று போகும். என்ன பிரதர் எப்படி சொல்றீங்க? நான் என் கணவரை நேசிக்கிறேன், என் மனைவி நேசிக்கிறேன், பிள்ளை, இதெல்லாம் ஓகே. யாராச்சும் ஒருத்தர் என்கிட்ட, பிரதர் எனக்காக இவங்க ஒரு நாளும் விட்டு கொடுக்க மாட்டாங்க, எனக்காக வாழ்நாள் முழுவதும் இவங்க போராடுவாங்கன்னு சொல்ற ஒரு நபரை காட்டுங்களேன். ஒரு நபர், மனுஷங்களை ஒரு நபர் நீங்க தாராளமா கை தூக்கலாம். எனக்காக இவர் எங்கேயுமே என்னை விட்டு தர மாட்டாரு, இவர் கோவப்பட மாட்டாரு, இவர் எனக்காக வெயிட் பண்ணுவாரு, நான் என்ன தவறு செஞ்சாலும் என்னை மன்னிக்கிற குணாதிசயம் உள்ளவர்னு ஒருத்தரை காட்டுங்க. ஒருத்தரை காட்டுங்க. ஒருத்தர் உங்க குடும்பத்துல இல்ல உங்க வீட்டு பக்கத்துல யாராச்சும் ஒருத்தர், எனக்காக இவர் எவ்வளவு லட்சம் செலவு பண்ணுவாருங்க, எனக்காக இவர் உடம்புடைய அந்த உள்ள ஸ்பேர் பார்ட்ஸ் வித்த கூட எனக்கு இவர் சரி பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு யாராச்சும் ஒருத்தரை காட்டுங்க. சொல்லுங்க, கை தூக்குங்க. யார் இருப்பா? யார் அப்படி இருக்கிறா? யாருமே இல்லை. ஆனா நான் சொல்லுவேன், எனக்காக என் ஆண்டவர் இருக்கிறாரு, அவர் எப்பொழுதுமே என் கூட இருக்கிறாரு. நான் உங்களை சொல்றேன், அக்கா பௌரஸ்ல நில்லுங்கக்கா, நான் வந்துடுறேன்னு சொல்றேன். நீங்க எனக்கா எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணுவீங்க? 10 நிமிஷம், 5 நிமிஷம். யூத் டீம்லாம் ரொம்ப பொறுமையா சொல்லுங்க, 5 நிமிஷம் தான். அரை மணி நேரம் அண்ணன் எனக்கா வெயிட் பண்ணுவார். வேற கேர்ள்ஸ்ல முதல்ல நாங்க வரவே மாட்டோம் அப்படின்றீங்களா? நாங்க ரெடி ஆகுதுக்கே லேட் ஆகுன்றீங்களா? சொல்லுங்களேன். எனக்கு அக்கா சொல்ற பௌரஸ்ல இருங்க, நான் வந்து சேர்ந்து போகலாம், நீங்க வெயிட் பண்ணுங்கன்னா எனக்கு எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணுவீங்க? நான் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணுவீங்க. ஒரு நாள் ஆனா எனக்காக வெயிட் பண்ணுவீங்க. சரி, 1 மணி நேரம் வெயிட் பண்ணுங்க. ரியாலிட்டியா பேசணும், சபையில் இருக்கிற உண்மையை பேசணும். சரிங்களா? கிளம்பி போயிருவோம். அக்கா தான் கரெக்டா சொல்றாங்க, கிளம்பி போயிருவோம்யா. நீ வந்தானா வராட்டி என்ன, வெயில யார் நிக்கிறது உனக்காக? கரெக்ட் தானே? அப்ப ஒரு மனிதனுக்காக எவ்வளவு நேரம் காத்திருக்க முடியும்னா, மிஞ்சி நீங்க அவங்களை ரொம்ப நேசிக்கிறீங்க அப்படின்னா ஒரு 1 மணி நேரம் காத்திருப்பீங்க. அவங்க வந்ததுக்கு அப்புறம் அன்பா பேசுவீங்களா? உனக்காக எவ்வளவு நேரம் காத்திருந்தேன், காட்டுவாசி பையில இவ்வளவு நேரமா நீ வர்றதுக்கு. அவன் சொல்லுவான், ரயில்வே கேட்டு பூட்டி இருந்துச்சு, ரயில்வே கேட்டு தானே பூட்டி இருந்துச்சு, உன் கண்ணு தெரியலையா, எழுதி குச்சி வர வேண்டியதானே. எல்லாரும் பொறுமையா இருக்க மாட்டாங்க. ஆனால் ஆண்டவர் இன்னைக்கு உங்க எல்லாருக்காகவும் அதே இடத்துல நின்று கொண்டு இருக்கிறார், அதே இடத்துல வெயிட் பண்றார். என் பொண்ணு என்கிட்ட பேச மாட்டாளா? எல்லார்ட்டையும் போய் அழுது 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 என் குடும்பத்தில் இப்படி நடக்குது அப்படி நடக்குதுன்னு சொல்றாளே, என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னா நான் பண்ண மாட்டேன்னா? எல்லார்கிட்ட போயிட்டு என் குடும்பத்தில் அந்த பிரச்சனை நடக்குது, கணவன் சரியில்லை, பிள்ளைங்க சரியில்லை, மனைவி சரியில்லை, அதெல்லாம் ஓகேடா, என்கிட்ட சொல்றா. அங்க சொன்னா உன்னை சிரிச்சுட்டு உன்னை ஏளனப்படுத்துவாங்க. நீ என்கிட்ட சொல்லு, உன் சூழ்நிலையை மாத்தி காட்டுறேன். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய சூழ்நிலை எங்க இருக்கிறது, நம்முடைய முயற்சிகள் எங்க இருக்குது, நம்ம எங்க போய் சொல்லிட்டு இருக்கிறோம்? போன்ல அரை மணி நேரம் சொல்வதை பார்க்கலும், நேர்ல கூட்டு ஒரு டீ கொடுத்து 1 மணி நேரம் சொல்வதை பார்க்கலும், 1 நிமிஷம் உட்காந்து, ஆண்டவரே பேதுரு மாதிரி உங்களுக்கு எல்லாம் தெரியும் ஆண்டவரே, நான் சொல்லிதான் இந்த கஷ்டம் உங்களுக்கு தெரியணும் இல்லை, உங்களுக்கு கஷ்டம் தெரியும் ஆண்டவரே, என் கஷ்டம், ஆனாலும் நான் உங்களை நேசிக்கிறேன் ஆண்டவரே. என் குடும்பம் விட்டு போனாலும், என்னை அனாதையா துரத்திட்டு போனாலும், என் கையில காசே இல்லைனாலும், என்கிட்ட ஒண்ணுமே இல்லைனாலும், நீங்க என்ன ஒரு நாளும் ஒதுக்க மாட்டீங்க. எத்தனை பேர் இதை ஒத்துக்கிறீங்க? இன்னைக்கு இயேசு உங்களை ஒரு நாளும் ஒதுக்கி தள்ளாதவன். பேதுரு நினைச்சிட்டு ஆண்டவர் நம்மளை ஒதுக்கிட்டாரு, நம்மகிட்ட பேச மாட்டாரு, நம்மளை பார்க்க மாட்டாரு, நம்மளை எது பேக்க, அவ்வளவுதான், நான் அவரை கேவலப்படுத்திட்டேன், எல்லாரும் முன்னாடி சாதாரண வேலைக்கார பெண் மேலே கேவலப்படுத்திட்டேன், இனிய வாழ்க்கையில் அவளை வரவே மாட்டார் நினைச்சிட்டு இருந்தான். ஃபெயிலியர் இஸ் நாட் ஃபைனல். நீங்க தோத்து போயிட்டீங்கன்றதுக்கான நிரந்தரமான தீர்வு கிடையாது. இன்னைக்கு நீங்க தோத்து உட்கார்ந்துருக்கலாம், ஆனால் இயேசு இந்த நொடி வந்தா நீங்க ஒரு வெற்றியாளராக மாறுவீங்க. உங்க குடும்பத்துல, உங்க தொழில்ல, உங்க ஐஸ்வர்யத்துல, அவருடைய அன்புல நீங்க எல்லாத்தையும் வெற்றியாளராக மாறுவீங்க. பேதுரு மனங்கசைந்து அழுது ஊரை விட்டு ஓடி போய், இயேசு வேணாம்,
யாருமே வேணான்னு சொல்லி ஒரு ஓரத்தில் உட்கார்ந்துருக்கப்ப மீண்டும் பேதுரு ஆண்டவரை தேடி போல ஆண்டவர் பேதுருவை தேடி வரார். ஒரு ஆமென் சொல்றாங்களே. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில சில நேரங்கள்ல இந்த வார்த்தை உங்களுக்கு நேரம் வருது. நீங்க முதல்ல சபைக்கு வர்றப்போ எப்படி வந்தீங்க? நீங்க முதல்ல ஆண்டவரை தேடுறப்போ எப்படி தேடினீங்க? அன்னைக்கு வந்த கண்ணீர், அன்னைக்கு இருந்த சந்தோஷம் ஏன் இன்னைக்கு இல்லை? ஏசு போர் அடிச்சிட்டாரா? ஏசு போர் அடிக்கிறாரா? வாரம் அதே பாட்டை பாட சொல்றீங்க தம்பி, எங்களால் பாட முடியாதுன்னு நம்ம நினைக்கிறோம்மா. ஒரு சினிமா பாட்டை நீங்க எடுத்துக்கோங்களேன், அந்த பாட்டு போர் அடிச்சிடும். ஆனால் ஒரு ஆண்டவர் பாட்டை ஒரு வரி பாடுங்க, அந்த வரி மனசுக்குள்ள நின்றுக்கிட்டே இருக்கும். நீங்க எப்பப்பெல்லாம் தனிமையா போறீங்களோ, எப்பப்பெல்லாம் யாருமே இல்லாத டைம்ல என் கூட ஆண்டவர் இருக்கிறாருங்க, என் கூட ஆண்டவர் இருக்கிறார். பேதுரு ஒரு நாளும் ஆண்டவர் தேடி போவே இல்லை. அவனுக்குள்ள ஒரு குற்ற மனசாட்சி. நான் ஆண்டவர்கிட்ட போனா ஆண்டவர் எல்லா சீசர்களுக்கு முன்னாடி நான் தான் சொன்னேன், உங்களுக்காக செத்தாலும் சாவே நான் சொன்னேன். ஆனா இப்போ ஒருவேளை ஆண்டவர் எல்லாரும் முன்னாடியும் அன்னைக்கு அப்படி சொன்னலடா, அந்த சேவல் குரு நான் மறுதளிப்பேன், அதே மாதிரி நீ மறுதளிச்சல நீ அப்படின்னு ஒரு குத்தி காட்டுவாரோன்ற பயத்துல ஒரு ஓரமா உட்கார்ந்துட்டு இருக்கிறான். ஆண்டவர் மீண்டும் பேதுருவை தேடி போறாரு. யாரு பயந்து ஓடி போனானோ, யாரு ஆண்டவரே நீங்க என் கூட இருக்கீங்களா இல்லையான்னு தெரியலன்னு சொல்லிட்டு ஒரு டவுட்டோட, ஒரு கன்ஃபியூஷனோட, ஒரு குழப்பத்தோட, ஒரு பதட்டத்தோட என்ன பண்ண போறேன் என் வாழ்க்கையில, ஆண்டவர் நம்பி போட்டை விட்டுட்டேன், என் தொழிலை விட்டுட்டேன், என் மனைவி பிள்ளைங்களாம் வீட்டில் இருக்கிறாங்க, அவங்க எங்கேயும் இருக்கிறாங்க, நான் தனியா வந்து நான் இங்கே உட்கார்ந்து இருக்கிறேன். எல்லாரும் வாழ்க்கையில் நடக்கிறது மட்டும் ஏன் என் வாழ்க்கையில் நடக்க மாட்டுது? அவங்க எல்லாரு கூடயும் ஆண்டவர் இருக்கிறாரா இல்லைன்னு எனக்கு தெரியாது, ஆனா உங்க கூட ஆண்டவர் இருக்கிறார். தாமதங்கள் ஒரு நாளும் ஆசீர்வாதத்தை தடுக்காது. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். எனக்கு எவ்வளவு தாமதமாகுதோ நான் அந்த அளவுக்கு இன்னும் ஜெபத்தை கூட்ட போறேன். எனக்கு எவ்வளவு லேட்டா வருதோ நான் அந்த அளவுக்கு ஸ்பெஷல். எவ்வளவு சில பேர் கேட்ட உடனே வாங்கிக்கின்றுவாரு, ஆனா நம்ம கேட்டா மட்டும் ஏன் ஆண்டவர் தரவே மாட்டீங்க? நீ ஸ்பெஷல்டா. ஆண்டவர் அவங்களுக்கு மாத்திரை போட்டா கால் வலி சுகமாகுது, எனக்கு மட்டும் சுகமாட்டுது. அவங்களுக்கெல்லாம் சுகம் டாக்டர் நம்புவாங்க, உனக்கு நான் தான் டாக்டர். அவங்களுக்கு எல்லாரும் அவங்க அங்க தேடி போவாங்கடா, நீ அங்க தேடி போக கூடாது. நீ இங்க வரன்றதுக்காக உன்னை சுகப்படுத்தாம இருக்கிறேன், நீ என்கிட்ட வரணுன்றதுக்காக உனக்கு இந்த பிரச்சனையை நான் கொடுக்குறேன். அவருடைய அன்பு எப்படிப்பட்டது தெரியுமா? அவருடைய அன்பு எப்படிப்பட்டதுன்னா, உங்களை ஒருத்தர் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். உங்களை ஒருத்தர் ரொம்ப பிடிச்சிருக்கு, நீங்களும் அவங்களும் வெளியே ஒரு இடத்துக்கு போறீங்க, அவங்க உங்கள்கிட்ட பேசாம எல்லார்கிட்டையும் பேசுறாங்க. ஆனா நீங்க தான் அவங்களை கூட்டு போயிருக்கீங்க, அவங்களுக்கு செலவு பண்ணிருக்கீங்க, அவங்களுக்காக பேசணும் நீங்க துடிக்கிறீங்க. ஆனா அவங்க உங்கள்கிட்ட பேசவே மாட்டாங்க. அப்படின்னா நீங்க சந்தோஷமா இருப்பீங்களா? சந்தோஷமா இருப்பீங்களா? ஒண்ணு தலையோட ஆட்டுங்கக்கா. நீங்க இருக்கீங்களா இல்லைன்னு உங்களுக்கு தெரிய மாட்டேது. சந்தோஷமா இருப்பீங்களா? இருக்க மாட்டீங்களா? இருக்க மாட்டோம். கரெக்ட். அப்போ இருக்க மாட்டோம். ஆண்டவர் எப்படிப்பட்ட ஒரு லவ்னா, உங்க மேல வச்ச லவ்வுக்கு அளவே கிடையாது. நீங்க இப்போ போனாலும் திரும்பி அதே இடத்துல அவரை பிடிச்சிக்கலாம். நீங்க இப்போ ரிட்டர்ன் அடிச்சாலுமே, இவ்வளவு தூரம் பிரதர் நான் ஜோமன்ல பைபிள் வாசிக்கலாம், ஆதத்தை தேரல, நான் உட்காந்து பிக் பாஸ் பார்த்துட்டு இருக்கேன், சீரியலை பார்த்துட்டு இருக்கேன், சினிமா படத்தை, அதெல்லாம் ரெண்டாவது. நீங்க இப்போ திரும்பினாலும் அவர் உங்களுக்காக காத்திருக்கிறார். நீங்க இப்போ யூட்டன் போட்டாலும் அவர் உங்களுக்காக வெயிட் பண்றாங்க. நீங்க யோசிச்சு பார்க்கணும், நான் சபைக்கு வந்தப்ப எப்படி வந்தேன், நான் என்ன நிலைமையில வந்தேன், நான் எந்த சூழலே வந்தேன், இன்னைக்கு என் வாழ்க்கை எப்படி இருக்கிறது. நான் ஆண்டவரை நிலத்தை தேடுறது இல்லை, சண்டே மட்டும் தான் தேடுறேன். மிச்சம் 6 நாளுக்கு ஆண்டவரை கழட்டி விட்டு போயிடுறேன். பேதுரு மாதிரி யாருனே தெரியாதுப்பா, வேலை முக்கியம், அரசியல் முக்கியம், உலகம் முக்கியம், நான் தேடி போயிட்டு இருக்கிறேன். இது எல்லாத்தையும் விட இன்னைக்கு ஒரு பொருத்தனை பண்ணுங்க. நான் உங்க கூட முதல்ல பேசணும் ஆண்டவரே. இந்த நாளில் நான் முதல்ல எந்திரிச்ச உடனே மற்றவங்கள்ட்ட பேசுறனோ பேசலையோ, எப்பேற்பட்ட விஐபியா இருந்தாலும் அதை காட்டிலும் விஐபி நீங்க தான் ஆண்டவர். எனக்கு எத்தனை பேர் சொல்ல முடியும், என் வாழ்க்கையில நான் எந்த அளவுக்கு வெறுமையாக ஆக்கப்பட்டிருக்கணும், ஆண்டவர் எனக்கு அந்த அளவுக்கு நிரப்ப வல்லவராக இருக்கிறார். லேட் ஆகுறதும், சில நேரத்தில் கிடைக்காம இருக்கிறதும், சில நேரத்தில் கை கெட்டது வாய் கட்டலையே அப்படின்னு ஒரு சூழ்நிலை வந்தாலுமே ஆண்டவர் என் கூட தான் இருக்கிறார். இன்னைக்கு இந்த மனநிலைமைக்கு நீங்க வரணும். பேதுரு போட்டை இழந்துட்டான், வீட்டை இழந்துட்டான், ஊரு தள்ளி இருக்கிறான், சம்மந்தமே ஒரு இடத்துல வந்து உட்காந்து அழுதுகிட்டு இருக்கிறான். ஒரு 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 நல்ல வாலிபன், ஒரு ஆம்பளை அழுகிறத பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. பைபிள் சொல்றது அவன் மனங்க சேர்ந்து அழுதான். ஏன்னா ஆண்டவர் போய் பேதுரு கிட்ட ஒரு 30 ரூபா காசு கொடுத்தா திருப்பி 30 ரூபா கொடுத்துருவான், 3 லட்ச ரூபா கொடுத்தா 3 லட்ச ரூபா கொடுத்துருவான். ஆண்டவர் அன்பை கொடுத்துட்டாரு, அவனால் திருப்பி அன்பை கொடுக்க முடியல. அவரை ஏமாத்திட்டோமே. பேதுருவோட போட்ல மீன் இல்லாத டைம்ல ஆண்டவர் வாண்டடா அவன் போட்ல ஏறி அவனுக்கு மீன்களை கொடுத்து, உன்னை யாரும் கேவலமா பேசக்கூடாதுன்றதுக்காக இவர் இறங்கி போறாரு அவன்கிட்ட. இன்னைக்கு அந்த பேதுரு ஆண்டவர் கஷ்டமான சூழ்நிலை வரும்போது விட்டுட்டு ஓடிட்டான். நீங்க யோசிப்பா, நீங்க கடன் பட்டு இருக்கீங்க, உங்களை தேடி வீட்டுல வட்டிக்காரங்களா உங்களை மிரட்டிட்டு இருக்கிறாங்க. ஒரு 1 லட்ச ரூபாய் கடன் இருக்குது, நான் வரேன் உங்கள்கிட்ட, அக்கா என்னக்கா ஏங்க அந்த பிரச்சனை, தம்பி 1 லட்ச ரூபாய் கடன் வாங்கிட்டேன்ப்பா,
கட்ட ஆள் இல்லப்பான்னு சொன்னேன். நான் உடனே அக்கா இந்தாங்கக்கா 1 லட்ச ரூபாய் நீங்க கட்டிக்கோங்கன்னு சொல்லி கொடுத்தா நீங்க என் மேல எவ்வளவு அன்பா இருப்பீங்க? உங்க முகங்கள்லாம் பார்த்தா நீ 10 கோடி ரூபாய் கொடுத்தாலும் உனக்கு இதே தான். ஆமா ஆமா, இவ்வளோ எவ்வளோ நீங்க என்ன பார்க்கறப்ப என்ன பண்ணுவீங்க? உங்க வீட்டுக்கு வாங்க, டீ சாப்பிடுங்க, சாப்பாடு சாப்பிடு சொல்லுவீங்களா மாட்டீங்களா? சொல்லாத மாதிரி தான் இருக்கு. ஆமா சரி, அப்ப சொல்லுவீங்க நீங்க, அப்படிதானே? சரி, அப்போ நீங்க இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஆண்டவர் பேதுருவோட வாழ்க்கையில வெறுமை, கஷ்டம், பண கஷ்டம், போட்ல ஒண்ணுமே இல்லை, எல்லாரும் கேவலமா பேசுறப்ப ஆண்டவர் அவனுக்காக இறங்கி அந்த போட்ல மீனை பிடிச்சு கொடுக்குறாரு. ஆனால் ஆண்டவர் அடிக்கிறப்ப பேதுரு ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்லை. அவனுடைய மனசு எப்படி உடைஞ்சிருக்கும்? உன் மேல நான் 100% அன்பு வச்சனே, 100% நம்பிக்கை வச்சனே, 100% என்னை ஏமாத்திட்டியே அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் பண்ணல. ஆண்டவர் மறுபடியும் பேதுரு கிட்ட போயிட்டு சொல்றாரு, நீ என்ன நேசிக்கிறாயா பேதுரு? நீ என்ன லவ் பண்றியாடா? நீ என்ன நேசிக்கிறியா? அவ பேதுரு சொல்றான். ஃபர்ஸ்ட் ஒரு பயத்தோட சொல்றான். ஆண்டவர் என்ன சொல்ல போறாரோ, எல்லாரும் முன்னாடி திட்ட போறோன்ற பயத்தோட சொல்றான், நேசிக்கிற ஆண்டவரே, நீ ஆடுகளை பராமரி. ரெண்டாவது, பேதுரு நீ என்ன உண்மையிலே நேசிக்கிறியா அப்படின்னு கேட்கிறான். கேட்ட உடனே அவன் சொல்றான், இப்போ ஒரு கன்ஃபியூஷன், கொஞ்சம் கிளாரிட்டி வருது. என்ன சொல்றேன்னு தெரியலையே, சரி சொல்லுவான், ஆண்டவரே நேசிக்கிறேன் ஆண்டவரே. மூணாவது ஆண்டவர் கேட்கிறாரு, பேதுரு நீ உண்மையாகவே என்னை நேசிக்கிறியா? அப்போ பேதுரு மனசு உடையப்பட்டவனாக, ஆண்டவரே உங்களுக்கு எல்லாமே தெரியும், நான் உங்களை காயப்படுத்தினதும் உங்களுக்கு தெரியும், உங்களை எல்லாருமே விட்டு விட்டு ஓடி போனதும் உங்களுக்கு தெரியும், நீங்க எனக்கு உதவி பண்ணதும் தெரியும் ஆண்டவரே, நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, இந்த ஆடுகளை நீதான் மேல பார்த்துக்கணுன்றார். ஒரு ஒதுக்கப்பட்டவனை, ஒரு ஓடி போனவனை, நல்லா எங்களோட சாப்பிட்டு ஒன்று நான் கஷ்டப்படுறப்ப சந்தோஷமான நேரத்துலலாம் என் கூட இருந்துட்டு நான் கஷ்டப்பட்டு ஓடி போறவனை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நீ ஆடுகள்லாம் பராமரின்றாரு. இன்னைக்கு நீங்க உங்களுடைய வாழ்க்கையில கஷ்டப்பரமான சூழல் இருக்கும் பொழுது நீங்க பேதுரு மாதிரி ஓடி போறீங்களா, இல்ல பேதுருவோட ஃபைனல் டிசிஷன் மாதிரி நான் திரும்பி ஆண்டவர்கிட்ட வரப்போறேன்னு சொல்றீங்களா? ஆத்துல ஒரு காலு, சேத்துல ஒரு காலை வச்சு நம்மளால உலகத்துல வாழ முடியாது. பரிசுத்தமா இருப்பது கஷ்டம் பிரதர், டெய்லி ஜெபம் பண்றது கஷ்டம் பிரதர், டெய்லி பைபிள் வாசிக்கிறது கஷ்டம் பிரதர் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா, பைபிள் வாசிக்காம இருக்கிறது அதை விட கஷ்டம். நீங்க டெய்லி ஆண்டவர் தேடுறது கஷ்டமா இருக்குன்னு சொன்னீங்கன்னா, ஆண்டவர் இல்லாமல் வாழ்றது அதை விட கடினமான ஒரு விஷயம். நீங்க யோசிச்சு பாருங்களேன், உங்களுடைய வாழ்க்கையில இயேசு மட்டும் ஒருத்தர் இல்லைன்னா நம்ம முதல்ல இங்க உயிரோடு இருந்திருப்போமா? இயேசு மட்டும் இல்லைன்னா நம்ம இடத்துல இங்க வந்து நம்மளால உட்கார முடியுமா? இயேசு மட்டும் இல்லைன்னா என் கஷ்டமான நேரத்துல தனியா அழுதுட்டு இருக்கிறப்போ, என் கண்ணீர் துடைக்க ஆள் இல்லாதப்போ அவர் வந்து என் பக்கத்துல நின்றாருங்க. அவர் வந்து என் நின்றார். அம்மா, அப்பா, அண்ணன், தம்பி, மனைவி, கணவர், பிள்ளைங்க எல்லாரும் தூக்கி எறிஞ்சு பேசினப்போ அவர் ஒருத்தர் மட்டும் தூக்கி போட்டதை வேணும்னு தேடி வந்து பிடிச்சிட்டு போனாருங்க. உலகமே என்னை பார்த்து ஒதுக்கின போதிலும் அவர் என்னை தேடி வந்து நீதாண்டா எனக்கு உலகம்னு சொன்னாருங்க. அப்பேற்பட்ட ஒரு தெய்வத்தை நம்ம வணங்கிட்டு இருக்கிறோம். அவருடைய காதலுக்கு நல்ல ஒரு வார்த்தை சொன்னா, அவருடைய காதலுக்கு இந்த உலகத்துல எப்பேற்பட்ட மனுஷனா இருந்தாலும் ஈடுகட்ட முடியவே முடியாது. அந்த மாதிரி ஒரு லவ் அவர் உங்க மேல வச்சிருக்க. நீங்க ஐயோ லவ்ன்றாரு, அது கெட்ட வார்த்தையாச்சு அப்படின்லாம் பேசக்கூடாது. ஓகேவா? பைபிள் அப்படிதான் போட்டிருக்கு. ஸோ அப்ப இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் உங்க மேல வச்ச அன்பு எந்த அளவுக்கு இருக்குது சொல்லுங்களேன்? எந்த அளவுக்கு இருக்குது? உங்க மேல வச்ச ஆண்டோட அன்பு எந்த அளவுக்கு இருக்குது? அளவிட கரெக்ட். யார் சொன்னாங்க? வாய்ஸ் மட்டும் தான் வருது, அளக்கணும். ஓகே, ஓகே, சரி. அளவிட முடியாதது, கரெக்டா சொன்னா அதான் நல்ல வார்த்தை. அளவிட முடியாது அப்பேற்பட்ட அன்பு உங்க மேல வச்சிருக்காரு. இப்பவும் நீங்க திரும்பி இயேசுவிடம் போனா உங்களை ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இருக்கிறார். இப்பவும் நீங்க அவர் பின்னாடி, ஆண்டவரே நான் சபைக்கு வர்றது உண்மைதான் ஆண்டவர், ஆனால் உங்களை தேடினது இல்லை, பர்சனலாக நான் உங்கள்கிட்ட பேசினதே கிடையாது, சபையில் வர்றப்ப ஜெபம் பண்ணுறப்ப ஜெபம் பண்ணுவேன், கூட்டத்தோட கூட்டமாக இருந்து போயிடுவேன் ஆண்டவரே, நான் உங்கள்கிட்ட பேசினதே இல்லை அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா இது உங்களுக்கு கரெக்டான ஒரு நேரம். நீங்கள் சபைக்கு வரும்போது எவ்வளோ வருத்தத்தோடு வந்தீங்க, எவ்வளோ கஷ்டத்தோடு வந்தீங்க, குடும்பம் இல்லாமல் வந்தீங்க, தனிமையாக விடப்பட்ட போதில் வந்தீங்க, அனாதை ஆக்கப்பட்டவர்களாக போல வந்தீங்க, கஷ்டத்தோடு வந்தீங்க. ஆனால் இன்னைக்கு நீங்கள் திரும்பி பார்க்கும் பொழுது உங்களுக்கு குடும்பங்களை ஆண்டவர் கொடுக்க போகிறார். உங்களுக்கு ஆண்டவர் பண கஷ்டத்தோடு வந்தீங்கன்னா உங்களுக்கு பணத்தை செழிப்பை உண்டு பண்ண போகிறார். உடல் கஷ்டத்தோடு வந்தீங்கன்னா ஆண்டவர் உங்களுக்கு சுகத்தை கொடுக்க போகிறார். உங்களுடைய வாழ்க்கையில பாடுகளோடு வந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில பாடுகளுக்கான முற்றுப்புள்ளி வந்தது. நீங்க இன்னைக்கு திரும்பி பார்க்கணும், நான் எப்படிப்பட்ட பாதையில் நடந்து வந்தேன்னு. ஒரு முறை ஒரு பையன் நடந்து போயிட்டு இருந்தான் கடற்கரையில். நடந்து போறப்போ அந்த கடற்கரையில் அந்த அச்சு கால் நம்ம அச்செல்லாம் பதியும் பார்த்துருக்கீங்களா? அந்த அச்சு பதிகிறப்போ நடந்து போறப்போ பார்த்தானா பக்கத்துல இன்னொருடைய பாதச்சுவடுகள்லாம் பட்டுட்டே வந்திருக்கு.
அப்போ ஆண்டவரே நீங்க என் கூட இருக்கீங்களா? நான் இருக்கேன்ப்பா அப்படின்னா, சரி ஓகே. கொஞ்ச தூரம் நடந்து போயிட்டே இருக்கிறாரு. திடீர்னு பார்த்தா அந்த பாதத்தோட அச்சுச்சுவடுகள்லாம் காணோம். இவரோடது மட்டும்தான் இருக்குது. என்ன ஆண்டவரே அச்சுச்சுவடுகள்லாம் காணோம், நீங்க என்னை விட்டு போயிட்டீங்களா அப்படின்னு சொல்லும் போது ஆண்டவர் சொன்னாரா, அப்படிலாம் கிடையாது, உன்னுடைய பாதச்சுவடுகளை பார்த்தல்ல, அது உன்னோடது கிடையாது, என்னோடதுன்னா. ஏன் அப்படி சொல்றீங்க? நீ நடக்கிற பாதைகள்லாம் முள்ளுகளா இருந்த போத உன்னை ஏந்தி சுமந்து வந்தது நானு. ராமன் சொல்லுங்களேன். நீ கஷ்டத்தோட வர்றப்ப உன்னை தூக்கிட்டு சுமந்தது நானு. நீ பாடுகளோட வந்தப்ப இந்த பாடுகளை யாருக்கிட்ட சொன்னா ஒரு நிம்மதி கிடைக்கும் நீ சொல்றப்ப உன் பாதத்துக்கு அருகில என் பாதத்தை வைக்கல, உன் பாதத்தை என் மேலேயே வச்சு. ராமன் சொல்லுங்களேன். நான் சொல்றது புரியுதா? என் பாதம் மேல அவர் காலை வைக்கல, அவர் பாதம் மேல என் காலை வச்சு தூக்கிட்டு போனாருங்க. அந்த பாடுகளை நான் ஏற்றுக்கொள்கிறேன், அந்த பிரச்சனையை நான் ஏற்றுக்கொள்கிறேன். பேதுரு ஒரு அவருடைய பலவீனத்தை சொல்லுது. ஒரு மனுஷன் எந்த அளவுக்கு வீக்கா இருப்பான், பயந்தான் என்ன நடக்கும்ன்றதை காட்டுது. ஆனால் ஆண்டவர் நீ விட்டு ஓடி போனாலும் அவருடைய மன்னிப்பை கொடுத்து எங்க இருந்தாலும் அவருடைய கிருபையின் ஆழத்துல உங்களை தூக்கிட்டு மீண்டும் வந்து அதே இடத்துல நிப்பாடுறாரு. ராமன் சொல்லுங்களேன். ஒருத்தன் அவங்க வீட்டுல வந்து திருடிட்டு போயிட்டான், அவங்க கிட்ட நீங்களே வீட்டை சாவி கொடுத்து வீட்டை பத்திரமா பாத்துக்கன்னு சொல்லுவீங்களாக்கா? நம்ம வீட்டில் இருக்கிறவங்க முதல்ல பத்திரமா பூட்டு சாவி ஒழிச்சு வைக்க வேண்டியதா இருக்கு. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது. அப்போ இன்னைக்கு அப்பேற்பட்ட ஒரு சூழல் இருக்கும்போது ஆண்டவர் நம்ம தவறான சூழல்ல, தவறான இடத்துல, தவறான பாதையில நடந்துட்டு போகும்போது ஆண்டவரை நல்லவனாக நம்பி கூட்டு வந்தாருங்க. ராமன் சொல்லுங்களேன். இன்னைக்கு இந்த சபையில உட்கார்ந்து எல்லாரும் என்னை சேர்த்தா சொல்றேன், நம்ம எல்லாரும் நல்லவர்களா? அப்போ இன்னைக்கு நம்முடைய வாழ்நாள்ல ஆண்டவர் நீ எப்பேற்பட்ட சூழல் இருந்தாலும் உன்னை மீண்டும் அதே இடத்துல, அதே சிங்காசனத்துல, அதே ராஜாக்களுக்கு முன்பதாக உன்னை அவமானப்படுத்தாமல் அதே கிரீடத்தோட உன்னை வச்சு வர வைக்கிறார். ராமன் சொல்லுங்களேன். நம்ம எவ்வளவு தூரம் ஓடி போனாலும் சரி, எவ்வளவு தூரம் நீங்க ஆண்டவரை ஒதுக்காம இல்லைன்னு போனாலும் சரி, அவர் உங்களுக்காக தேடி வந்து உங்க பின்னாடியே வெயிட் பண்ணுவார். நீங்க 1000 மனுஷங்கள்ட்ட பேசலாம், 1000 படங்களை பார்க்கலாம், 1000 இடத்துல நீங்க போய் ஆறுதலை தேடலாம். ஆனா எல்லாத்தையும் விட ஆண்டவர் பார்ப்பாரு. அவங்கள்ட்ட எல்லாம் சொல்றியடா, ஏன்ட்ட ஒரு வார்த்தை சொல், ஏன்ட்ட ஒரு வார்த்தை சொல், உன் கண்ணீரை துடைக்கிற தேவன் நான். ராமன் சொல்லுங்களேன். அவர் சொல்றாரு, இமைப்பொழுதில் உன்னை கைவிட்டேன், ஆனாலும் உன்னை நான் விட மாட்டேன். சொல்றாரு, இஸ்ரவேலே உன்னை எப்படி மறப்பேன். பைபிள் சொல்லுதுங்க. பைபிள் மாதிரி உலகத்துல ஒரு பெரிய லவ் லெட்டர் நீங்க எங்கேயுமே பார்க்க முடியாது. பைபிள் படிச்சவங்க அதை அருமை தெரியும். ஆண்டவர் சொல்றாரு, இமைப்பொழுதுல உன்னை கைவிட்டேன், உன்னை வேணான்னு நினைச்சேன், ஆனாலும் என் கிருபை மறுபடியும் வந்து நீ எனக்கு வேணும் திரும்பி ஓடி வருது. ஆமென் சொல்லுங்களேன். இன்னைக்கு பேதுரு மாதிரி 3 தடவை யாருக்கோ முன்னாடி இயேசுன்னு தெரியாது சபிச்சுட்டு நாசமா போறவனே இயேசு எனக்கு யாருன்னு தெரியாது சொல்றல்ல கேள்றான்னு சொல்லிட்டு சத்தியம் பண்ணான். அதே சத்தியத்தை ஆண்டவர் எப்படி உடைச்சார்னா அதே 3 முறை அவன்கிட்ட மறுபடியும் கேட்டார். நீ எத்தனை தடவை மறுச்ச பேதுரு? 3 முறைப்பா. அது உனக்கு எனக்கு மட்டும்தான் தெரியும், ஆனாலும் இவங்க யாருக்குமே தெரியாது. நான் உங்க யார்ட்டையும் சொல்ல மாட்டேன். நான் உன்கிட்ட கேட்கிறேன், நீ என்ன நேசிக்கிறியா? நீ என் மேல அன்பு வச்சிருக்கியா? நீ கடைசியா எப்போ வந்து என்கிட்ட பேசின? கடைசியா எப்போ வந்து நம்ம 2 பேரும் எப்போ கடைசியா பேசணும்? கடைசியா நம்ம எப்போ ஆண்டவரோட கூட உறவுல இருந்தோம்? கடைசியா நம்ம எப்போ ஆண்டவரோடு கூட நடந்தோம்? கடைசியா நம்ம எப்போ ஆண்டவரோட கூட கடைசியா நம்ம எப்போ ஆண்டவரோட கூட ஆண்டவரே நீங்க சொல்றத நான் கேட்கிறேன்னு சொன்னோம்? நீங்க எடுக்கிற முடிவுக்கு நான் 100% நான் ஒப்பு கொடுக்குறேன்னு சொன்னோம். எப்போ ஆண்டவரோட கூட கடைசியில ஆண்டவரே நீங்க சொல்ற எல்லா விஷயத்துக்கும் நான் ஓகே சொல்றேன் ஆண்டவரேன்னு சொன்னோம்? நம்ம எதுக்குமே ஒத்து வரதில்லை. ஆண்டவர் எனக்கு அதை கொடுத்துட்டாரு, இதை கொடுத்துட்டாரு. அவர் எதை கொடுத்தாலும் நன்மைக்காக தான் கொடுப்பாரு. ராமன் சொல்லுங்களேன். என் வாழ்க்கையில சாட்சிக்காக கொடுப்பாரு. அவரால் முடியாத காரியம் ஒன்று கிடையவே கிடையாது. அவர் இந்த உலகத்துல எல்லாத்தையுமே படைச்சவர். அப்பேற்பட்ட திமிங்கலத்துக்கும் அவர் சாப்பாடு போடுறாரு, ஒன்றுமே இல்லாத சின்ன எறும்புக்கும் அவர் சாப்பாடு போடுறாரு. அப்பேற்பட்ட திமிங்கலத்துக்கும் அவர் சாப்பாடு போடுறாருங்க. குட்டி உண்டா இருக்க எறும்புக்கும் அவர் சாப்பாடு போறாரு. உங்களையும் நம்மளையும் சும்மா விட்டுருவாரா? திமிங்கலம் ஒரு நாளைக்கு எவ்வளவு சாப்பிடும் தெரியும்ல? சாப்பிடுவாங்க, அது கணக்குல வராது. நீங்க எப்பேற்பட்ட சூழல் இருந்தாலும் தேவன் திரும்பவும் மீண்டும் அதே இடத்துக்கு அழைத்து வருவார். நீங்க எந்த நிலைமையில் இருந்தாலும், எந்த சூழலில் இருந்தாலும், ஒரு கவலமான நேரத்தில் இருந்தாலும், ஒரு கஷ்டமான நேரத்தில், என் குடும்பத்தில் ஒரு இறப்பு நேர்ந்தாலும், இதையெல்லாம் தேவனுடைய அன்பை விட்டு என்னை பிரிக்காது. நான் ஒரு போர் சேவனாக ஒரு ஆர்மியில வேலை பார்க்குறவங்க குடும்பத்தையும் வீட்டு எல்லாம் ஓரமா ஒதுக்கி வச்சுட்டு எதிரி நாட்டு ராணுவத்துக்கிட்ட உட்காந்துருப்பாங்க. ஏன்?
என் குடும்பத்தையும் என் வீட்டையும் நாட்டையும் காப்பாற்றணும். இன்னைக்கு உங்க குடும்பத்துல இயேசு உங்களுக்குள்ள இருக்கிறாருன்னா நீங்க தான் விட்டு கொடுக்கணும். இயேசு உங்களுக்குள்ள இருக்கிறாருன்னா நீங்க தான் பொறுமையா போகணும். பிரதர் அவங்க அப்படி பண்றாங்க, அதெல்லாம் ரெண்டாவது. முதல்ல இயேசு யாருக்குள்ள இருக்கிறா? இயேசு உங்களுக்குள்ள இருக்கிறாருன்னா நீங்க தான் மன்னிச்சு போகணும். பிரதர் அவங்க பண்றதுதான் அநியாயமா இருக்குது, நான் பண்ற நியாயம் இருக்குது. இயேசு சைடு பார்த்தா இயேசு பண்ற நியாயம் இருக்குது. இயேசு அவனுக்கு பேதருக்கு சாப்பாடு போட்டு அவனை நேம் கொண்டு வந்து அவனை பெரியவனாக்கி எல்லாரும் கொண்டு வரணும்னு நினைச்சார். ஆனால் பேதர் என்ன பண்ணாரு? இயேசுவை காட்டி கொடுத்துட்டு ஓடி போயிட்டான். அதே பேதுருவை தேடி இயேசுவோட அன்பு செலுத்த முடியும் என்றால் இன்னைக்கு அதே இயேசு வணங்குற நீங்களும் நாங்களும் இயேசுவோடைய பிரதிபலிப்பாக, the reflection of Jesus, இயேசுவோடைய அன்பையும் வார்த்தையும் கேட்டு நான் இயேசுவை போலவே வாழ்றேன்னு சொல்றவங்க மாத்திரம் ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நல்ல கைகளுக்கு ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இன்னைக்கு இயேசுவோட நம்ம நடக்கிறோமா? இயேசுவோட நம்ம பேசுறோமா? இயேசுவோட நம்ம வாழ்றோமா? கண்களை மூடி உங்க இருதயத்துல கை வச்சு, சில நேரங்கள்ல ஆண்டவரே நான் உங்களை அவமானப்படுத்தியிருக்கேன், உங்களை அசிங்கப்படுத்திருக்கேன், உங்களை வேதனைப்படுத்திருக்கேன். என்னுடைய வாழ்நாளில் நிச்சயமாக ஒரு காரியத்தை உண்டு பண்ணணும்னு நான் நினைச்சிருக்கேன். ஆண்டவரே எல்லாரையும் விட நான் உங்களை நேசிக்கிறேன்ப்பா.